கன்சாங்குனஸ் மேரேஜ், அதாவது உறவு முறைகளில் திருமணம் கொள்வது. இந்த உறவு முறைகளில் திருமணம் கொள்வது என்பது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. இன்றும் உறவுகளில் அதுவும் நெருங்கின உறவுகளில் சொந்தங்களுக்குள்ளே தங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே திருமணம் செய்வது என்பது பண்டை காலத்தொட்டு பல இடங்களில் நடக்கிற விஷயம். இன்றும் சில ட்ரைபல் பீப்புளில், சில கல்ச்சர்ஸில் இருக்கிறவங்க, சில குரூப்பில் உள்ள இப்போ குளோபலாக பல இடங்களில் இந்த முறை இன்னும் பழக்கத்தில் தான் இருக்குது. இந்த உறவு முறைகளில் திருமணம், இந்த நெருங்கிய உறவு முறைகளில் திருமணம் செய்வதை கன்சாங்குனிட்டின்னு சொல்கிறோம். இதில் ஃபர்ஸ்ட் டிகிரி கன்சாங்குனிட்டினா சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் திருமணம் செய்வது. செகண்ட் டிகிரினா மாமா, தாய் மாமா அந்த முறைகளில் திருமணம் செய்வது. தேர்ட் டிகிரினா கசின்ஸ், ஃபர்ஸ்ட் கசின்ஸ், செகண்ட் கசின்ஸ் இவர்களை திருமணம் செய்வது. அதற்கு அடுத்த கட்டத்தில் பண்ணுறவங்க ஃபோர்த் டிகிரின்னு சொல்கிறோம். ஸோ இந்த உறவு முறைகளில், நெருங்கிய உறவு முறைகளில் திருமணம் செய்யும் பொழுது சில வகையான பிரச்சனைகள் வரலாம். இன்றும் பார்த்தீங்கன்னா பண்டைய கால ஹிஸ்ட்ரியிலே கோத்திரங்கள்னு சொல்கிறதே 7 கோத்திரம் வரைக்கும் நீ ஒரு திருமணம் செய்யக்கூடாது. அந்த கோத்திரங்கள், சில கோத்திரங்கள் சொல்ல, அது எதை குறிக்கிறதுனா இவங்களுடைய உறவு முறைகளில் இந்த கோத்திரங்களில் திருமணம் செய்யும்போது சில வியாதிகள் வரலாம் அப்படின்றதுக்கான வழிமுறையாக கூட கருதப்பட்டது. ஸோ அந்த வகையில் நெருங்கின உறவுகளில் திருமணம் செய்யும் பொழுது சில வகையான பிரச்சனைகள், குறிப்பாக ஆட்டோசோமல் ரிசசிவ் கண்டிஷன், செக்ஸ் லிங்க்ஸ் ரிசசிவ் கண்டிஷன்ஸ்னு சில ஜெனட்டிக் குறைபாடுகள் இருக்குது. இது பொதுவாக பலரிடம் கேரியர் ஸ்டேட்டில் இருக்கும். அந்த கேரியர் ஸ்டேட்டில் இருக்கிற யாருக்கும் அந்த நோயின் வெளிப்பாடு இருக்காது. உதாரணத்துக்கு இந்த வெண்படைன்னு சொல்லுவோம், வெள்ளை குஷ்டம், வெண்படை, வெண்தாமரைன்னு சொல்லுவோம், ஆல்பினிசம். இதெல்லாம் ரிசசிவ் டிஸார்டர். இது பொதுவாக நோய் வெளிப்பாடு இல்லாமல் கூட அந்த ஜெனட்டிக் கேரியராக இருப்பாங்க. இந்த ஜெனட்டிக் கேரியர்ஸ், இந்த கேரியர்ஸ் 2 பேர் கேரியர்ஸோட ஸ்டேட்டஸ் சேரும் பொழுது கேரியராக இருக்கிறவங்களுடைய உருவாகிற கரு அந்த கேரியர் ஸ்டேட்டில் உள்ள ஆட்டோசோமல் ரிசசிவ் ஜீன்ஸாக இருந்தால் அது ஒன்றாக சேர்ந்து நோயின் வெளிப்பாடுடன் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நெருங்கிய உறவில் இந்த கேரியர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வேணால் டிசீஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இவங்க உறவு கொண்டு இவங்களுக்கு ஒரு குழந்தை உருவாகும் போது இந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ்னால பல நேரங்களில் இந்த குழந்தை குறைபாடுள்ள குழந்தையாக பிறக்க வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இந்த ஜெனட்டிக் டெஸ்ட் ஒரு 3 to 4 ஜென்ரேஷன்ஸ் பெடிகிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குடும்பங்களில் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும். பொதுவாக இந்த நிலைகளை தவிர்ப்பதற்கு தான் திருமண உறவுகளை, நெருங்கின உறவுகளை கொள்ளாதீங்க, கன்சாங்குனிட்டி அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இவை தவிர இன்றும் பல ஆய்வுகள், பல நாடுகளில் பல ஆய்வுகள் பார்த்த விதத்தில் நெருங்கின உறவுகள் கொண்ட திருமணங்களில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருகிறது என்று பார்த்தா, இன்றும் ஒரு உறவு முறை திருமணம், உறவு முறை இல்லாத திருமணம், இதை கிட்டத்தட்ட ஒரு 20 வருடம் ஃபாலோ பண்ணதில் பலவித இன்ட்ரெஸ்டிங் நிகழ்ச்சிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல் முக்கியமான ஒன்று, நெருங்கின உறவுகளில் திருமணம் கொள்றவங்களுக்கு சுகர், ஒபிசிட்டி, ஃபிட்ஸு, மூளை வளர்ச்சி குறைபாடுகள், காது கேட்காத நிலை, கண் பார்வையில் வர்ற சில பிரச்சனைகள் மற்றும் உயரம், வளர்ச்சி குறைபாடுகள் மற்றும் சில குழந்தைகளுக்கு குழந்தை பிறப்பு, அதாவது ஃபெர்டிலிட்டி, அதுவும் அந்த குழந்தைகள் பிறக்கிற குழந்தைகளுக்கு குழந்தை பிறந்தவுடன் இறப்பு, மிஸ்கேரேஜ், அபார்ஷன்ஸ், குறைபாடுள்ள குழந்தை, இந்த மாதிரியான பலவிதமான பிரச்சனைகளும் அதிக அளவில் நெருங்கிய உறவுகள் கொண்டவர்கள் திருமணத்தில் ஏற்படுகிறது என்பதை பல ஆய்வுகளும் உறுதி செய்திருக்கிறது. ஸோ கண்டிப்பாக கன்சாங்குனிட்டி என்பது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இதனால் விளைவுகள் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நம்ம அம்மா அப்பா சொந்தத்தில் பண்ணாங்க, எங்கள் அத்தை மாமா பண்ணாங்க, அவங்களாம் நல்லா இருக்காங்க என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு கேரியர் ஸ்டேட் இருந்தால் அது உங்களுடைய பிறக்கிற குழந்தைகளுக்கு பிரச்சனைகளையும் பலவிதமான காம்ப்ளிகேஷன்ஸையும் அனாமலிஸையும் குறைபாடுகளையும் உருவாக்கலாம். இயற்கையான சில பிரச்சனைகள், சுகர், உடல் பருமன், கேன்சர், இதெல்லாம் வழிமுறைகளில் திருமண உறவுகள் செய்கிறவங்கள்கிட்ட அதிகமாக இருப்பது என்பது மிக உறுதி செய்யப்பட்ட ஆய்வின் முடிவு.